கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 16 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. தீபா கார்த்திக் 2 பேரும் சேர்ந்து பாட்டு கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தீபா எந்திரிச்சு வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் மீனாட்சியும் வராங்க. என்னாச்சு தீபா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், இல்லைக்கா நைட் நான் அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க கார்த்திக் சாருக்கு நான் எந்த விதத்துலையும் ஏற்றவில்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அறிவில்லை, அழகில்லை, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற வசதி இல்லை. கார்த்திக்கு வேணா நீ பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் நீ என்னைக்கும் எனக்கு மருமகளாக முடியாது. என்னால் உன்னை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னதை தீபா அப்படியே மீனாட்சி கிட்ட சொல்லிடுறாங்க. அக்கா உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், இதை நீங்கள் வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு தீபா சொல்லவும், தீபா ஏற்கனவே 2 வாட்டி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி அது தடைப்பட்ட போச்சு. இப்போவும் அதே மாதிரி ஆயிடுச்சே, ஏன் அத்தை இப்படி இருக்காங்க? அத்தை தான் இப்படியெல்லாம் பேசினாங்களான்னு என்னால் நம்பவே முடியல. இதே நானாக இருந்தா என் புருஷன் என்னை ஏற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனால் நீ இப்படி யோசிக்கிறியே தீபா, அத்தைக்கு கோவம் இருந்தாலும் ஒரு குட்டி கார்த்தி பிறந்திருந்தா அவங்க கோவம் எல்லாமே தன்னால் போயிருக்கும் அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. அக்கா குட்டி கார்த்தி பிறந்தா சரி, குட்டி தீபா பிறந்தா என்னக்கா பண்ணுறது? ஆனால் கார்த்திக் சார்கிட்ட நான் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவரே என்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இயல்பாக அடுத்த கட்டத்துக்கு போனால் நல்லா இருக்கும்னு அவர் சொன்னார். எனக்கு அதுவே பெரிய சந்தோஷங்கிற மாதிரி தீபா சொல்கிறாங்க மீனாட்சி கிட்ட. சரி நீ கீழே இப்படியே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ தலையெல்லாம் களைச்சி விட்டுறாங்க. நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் தீபாவும் சரின்னு கீழே இறங்கி போகிறாங்க. அங்கே பார்த்தா ஐஸ்வர்யா உட்காந்துட்டு இருக்காங்க. தீபாவை பார்த்ததுமே, ஏய் தீபா உனக்கு என்ன கார்த்திக் கிடைச்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் உன்னை நானே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேங்கிறாங்க ஐஸ்வர்யா. இந்த வீட்டை விட்டு நான் போறேனா இல்லை நீங்க போறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு தீபா சொல்ல, என்ன உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆமா, இவ்வளோ நாள் இந்த வீட்டில் எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, எனக்கான இடம் எதுன்னே தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை, கார்த்திக் சாரோட ஒய்ஃப்னா எனக்கும் இந்த வீட்டில் எல்லா ரைட்ஸும் இருக்கு. அன்னைக்கு குணாவை வச்சு என்னை கடத்தினது நீங்க தானே. இந்த விஷயத்த 10 நிமிஷத்துல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி உங்களை வீட்டை விட்டு அனுப்ப எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிச்சனுக்கு வராங்க. மீனாட்சி சமையலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு தீபா கேட்கவும், குருமா பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் தீபா, நீ எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுங்கிறாங்க. சரின்னு தீபாவும் எல்லாருக்கும் காஃபி போடுறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அங்கே கார்த்தியோட அப்பா அருண் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. தீபா கார்த்திக் சார் அப்படின்னு கூப்பிட்றத பார்த்து, கார்த்தி இனிமேல் இவங்கள சாருன்னு கூப்பிட வேணான்னு சொல்லு கார்த்திங்கிறாங்க அருண். அதை நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்ல, அத்தை எங்கன்னு கேட்குறாங்க தீபா. கரெக்டாக அந்த டைமில் ஐஸ்வர்யா அபிராமி 2 பேரும் வராங்க. அத்தை இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லி தீபா சொல்லவும் எனக்கு வேணான்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா கார்த்தி, நான் காலையிலேயே க்ரீன் டீ குடிச்சிட்டேன், அதனால தான் எனக்கு வேணான்னு சொன்னேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதேங்கிறாங்க அபிராமி. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலைங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி தீபா கிட்ட, இந்த காஃபி கொண்டு வந்து கொடுக்கறது, சாப்பாடு பரிமாறுறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம், எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து அத்தை அத்தைன்னு நிற்காத. கரெக்டாக நீ வந்து நிற்கவும் என் புள்ள அப்படியே திரும்பி பார்க்குறான். என்ன எல்லா விஷயத்தையும் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு அபிராமி கேட்கவும், நான் எதுவுமே சொல்லல அத்தை, நீங்கள் எப்படி கார்த்திக் சார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு தீபா சொல்லவும் அபிராமி அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததான் மீனாட்சி வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் ஹாலில் உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க. திடீர்னு அப்படியே கார்த்திக்கு மீனாட்சி சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. ஃப்ளாஷ்பேக்கில் மீனாட்சி, ரூபஸ்ரீ, கார்த்திக் 3 பேரும் காரில் போயிட்டு இருப்பாங்க. கார்த்திக் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு ரூபஸ்ரீ கிட்ட கேட்கவும், அது எப்படி அவங்களால உடனே பாட முடியும், அதுக்கான முன்னேற்பாடெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு மீனாட்சி சொல்லியிருப்பாங்க. உடனே இது ஞாபகத்துக்கு வந்ததும் கார்த்திக் நேராக மீனாட்சி கிட்ட போய் அண்ணி அப்படின்னு கூப்பிடவும், என்ன கார்த்திங்கிறாங்க மீனாட்சி. இல்லை அந்த ரூபஸ்ரீ பாட மாட்டாங்கங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு தெரியாதுங்கிறாங்க மீனாட்சி. இல்லை அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் காரில் போகும்போது சொன்னீங்களே அப்படின்னு கேட்கவும், என்ன சொன்ன எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறாங்க மீனாட்சி. இல்லை அண்ணி, ஆனால் எனக்கு தெரியும் அந்த ரூபஸ்ரீ பாட மாட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக தீபா ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே மேலே வராங்க. ஒருவேளை தீபா எல்லா விஷயத்தையும் கார்த்திகிட்ட சொல்லியிருப்பாளோ அப்படின்னு மீனாட்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி மீனாட்சிக்கு எல்லா விஷயம் தெரியுமோ, ஏதாவது க்ளூ கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு இருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.